கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நினைக்கிறேன். கூட சபையில் ஒரு சிறு பிள்ளை என்ன செஞ்சு விட்டதுன்னு சொன்னால், எழுந்து நின்று எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கும்போது அந்த சிறு பிள்ளை ஒரு தயிரை எடுத்து சாப்பிட்டு கொண்டு இருந்தது. அப்படி தயிரை சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அந்த தயிர் என்ன செஞ்சதுன்னா சேரில் வந்து பட்டுருச்சு, கொட்டி விட்டது. அப்போ எழுந்து நின்று பாடியவர் பாட்டு முடிந்த உடனே அமர வேண்டிய நேரம் வந்த உடனே அந்த தயிர் மேலே அப்படியே அமர்ந்துட்டார். ஏன்னா பின்னால் எண்ணெய் கொட்டி இருக்கிறது என்பது அவருக்கு தெரியாது. அப்போ அவர் அமர்ந்துட்டார். ஆனால் திரும்பி எழுந்திருக்கும்பொழுது அவருடைய பேண்ட்டில் அந்த தயிர் ஒட்டியிருந்ததை பார்க்க முடிந்தது. அப்போ அந்த தயிரை கொட்டின அந்த பிள்ளைனுடைய தகப்பனார் ஓடி வந்து, மன்னித்து விடுங்கள், என் பிள்ளை இப்படி செய்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு நாப்கின் பேப்பர்லாம் கொண்டு வந்து அவருடைய பேண்ட்டை வந்து துடைத்து விட்டார்கள். சரி, துடைத்து விட்ட பிறகு கூட அந்த நபரும் அந்த பின்பக்கம் இருக்கிற அந்த தயிரை அவர் இன்னொரு முறை ஏன்னா அவருக்கு அது பட்ட உடனே அந்த பேண்ட்டில் பின்பக்கம் பட்ட உடனே அவருக்கு ஒரு மாதிரி இருந்தபடியால் அதை இன்னும் அவர் சுத்தம் செய்கிறார். சுத்தம் செஞ்சு அந்த தயிரினுடைய தடயம் இல்லாதபடி பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சி பண்ணார். இது நல்ல காரியம்தான். ஏன்னு சொன்னால் சில வேளைகளில் நம்மளுடைய சரீரத்திலேயோ நம்மளுடைய ஆடையிலேயோ ஏதோ ஒரு கரை பட்டு விட்டாலோ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதை துடைத்து எரிந்து விட நாம் முயற்சி செய்கிறோம். அப்படித்தான் செய்ய வேண்டும். அந்த கரையோடு நாம் என்ன செய்ய முடியாதுன்னா பயணிக்க முடியாது, வெளியே போக முடியாது. சில வேளைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் அவசரமாக புறப்பட்டு போகும்போது பல வேளைகளில் நான் தலையே கூட சீவுவதில்லை, அப்படியே போயிருக்கிறேன். அப்போ சில கேட்பாங்க, என்ன தலை சீவாமல் வந்திருக்கு? ஐயோ மறந்து விட்டேனுங்க, பார்க்கல அப்படின்னு சொல்லி. ஏன்னா கண்ணாடியை பார்க்க நேரமில்லை, தலை சீவுவதற்கு மறந்து விடுகிறோம். சில வேளைகளில் என் மனைவி சொல்லுவாங்க, என்ன தலை அப்படி கலைஞ்சிருக்குது, இப்படியே போகிறீங்க, வெளியே சீவி கொண்டு போங்கன்னு அப்படி சொல்லுவாங்க. அப்போ சரி செய்து கொள்கிறோம், தலையை சீவி ஒழுங்காக வெளியே போவதற்கு நம்மை சரி செய்து கொள்கிறோம். சில வேளைகளில் இன்றைக்கு இந்த கொரோனா தொற்றுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய சரீரத்தை சுத்தம் செய்து கொள்வதற்கும் சரி, கிருமி உள்ளே போகக்கூடாது, ஒரு மிக்ரோபு உள்ளே போகக்கூடாது என்பதற்காக பலவிதமான சுத்த நடவடிக்கைகளை இன்றைக்கு பல மக்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இயற்கையாகவே வந்து விட்டது. ஏன்னா ஒரு மிக்ரோபு போய் என் உடலை தாக்கி விடக்கூடாது, ஒரு மிக்ரோபு போய் என்னுடைய நுரையீரலையோ இல்லை என்னுடைய இருதயத்தையோ இல்லை என்னுடைய மற்ற பாகங்களையோ அந்த ஒரு மிக்ரோபு போய் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? முயற்சி பண்ணுறாங்க. கேன்சர் கிருமி எடுத்துக்கொள்வோமே, யாருக்காவது கேன்சர் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டால் டாக்டருங்க கொடுக்கின்ற முதல் ஆலோசனை என்னன்னு சொன்னால், அந்த கேன்சர் இருக்கிற பகுதியை முழுவதுமாக வெட்டி எடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அது முழுவதுமாக உடல் முழுவதுமாக பரவிவிடும். அப்போ மனுஷனுடைய உயிரை அது எடுத்து விடும் என்பதற்காக இன்றைக்கு வந்து கேன்சருக்கு பலவிதமான ட்ரீட்மெண்ட் வந்து விட்டது. அன்றைய காலத்தில் கேன்சர் வந்தால் உடனே செத்து விடுவார்கள், மரித்து விடுவார்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலங்களில் விஞ்ஞான வளர்ச்சியில் பலவிதமான கேன்சர்களை குணப்படுத்துகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது. அப்போ அந்த கேன்சர் இருக்கிற அந்த பகுதி, அந்த மிக்ரோப், அந்த பாக்டீரியா இருக்கிற அந்த பகுதியை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெட்டி எடுக்கிறார்கள். இன்றைக்கு மனிதனுடைய உடலில் நல்ல பாக்டீரியாவும் இருக்குது, கெட்ட பாக்டீரியாவும் இருக்குது. அப்போ நல்ல பாக்டீரியா உருவாகக்கூடிய பொருளை இன்றைக்கு மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம்னு சொன்னால், நம்முடைய உடலில் கரைபடும் பொழுதோ நம்முடைய சரீரத்தில் ஒரு மிக்ரோபு நுழைந்து விடாதபடி, ஒரு கெட்ட பாக்டீரியா உருவாகி விடாதபடி இன்றைக்கு நம்ம என்ன செய்து கொள்கிறோம் என்றால் கவனித்து கொள்கிறோம், சுத்தம் செய்து கொள்கிறோம். நல்லது பிரியமானவர்கள. அதே போல் நம்முடைய சரீரம் இருக்கிறது அல்லவா, தேவன் கொடுத்த இந்த சரீரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், இதே கொரிந்தியரில் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அப்படி என்ற இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏன்னா இந்த சரீரத்தில் கரைபடாதபடி, நம்முடைய ஆடையில் கூட கரை இருந்தால் துடைக்கிற நீங்கள் நானும், சரீரத்தில் கரை இருந்தால் நீங்கள் நானும் அகற்றுகிற, அந்த மிக்ரோபை எது இருந்தாலும் வெட்டி எடுக்கிற, அறுவை சிகிச்சை செய்கின்ற அளவுக்கு நாம் முயற்சி செய்கிறோம் என்றால் காரணம் என்ன?
நாம் சுத்தமாக இருக்க வேண்டும், ஒன்று நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்று. இந்த இடத்துல உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று, அப்போ இந்த சரீரம் என்னுடையதல்ல, இந்த சரீரம் உங்களுடையதல்ல, இந்த சரீரம் தேவனால் பெற்ற ஒரு சரீரம், தேவன் கொடுத்த ஒரு சரீரம். அப்போ இந்த சரீரத்தில் இந்த சரீரம் பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த சரீரத்தை, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இந்த சரீரத்தை, பரிசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்தை வெளிப்புறமான பல காரியங்களில் சுத்தம் செய்கிற நீங்களும் நானும், ஆடையில் சுத்தம், உடலில் சுத்தம், சபையை சுத்தம் செய்வது, வேலை செய்கிற இடத்துல சுத்தம் செய்வது, வீட்டை சுத்தம் செய்வது, இப்படி பல சுத்தத்தை அன்றாட வாழ்க்கையில் கடைப்பிடிக்கின்ற நீங்கள் நானும் பாவம் இல்லாதபடி நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்கிறோமா? பாவம் நுழைந்து விடாதபடி நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்து கொள்கிறோமா? எந்த ஒரு கெட்ட மிக்ரோபு, பாக்டீரியா உள்ளே வளரக்கூடாது, போகக்கூடாதுன்னு நினைக்கிற நீ நானும், பாவம் கொடூரமான ஒரு பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா. பாவம் என்பது அது நம்மை கேன்சர் வியாதியை விட கொடூரமான ஒன்று. ஏன்னா கேன்சர் வியாதியோடு கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் போய்விடலாம். ஆனால் ஆண்டவரோடு வாழாமல், ஆண்டவரோடு நடக்காமல், ஆண்டவரோடு பயணிக்காமல், ஆண்டவரோடு ஜீவிக்காமல், ஆண்டவரோடு ஐக்கியப்படாமல், ஆண்டவருடைய வார்த்தை நாம் கை கொள்ளாமல் நாம் மரிப்போமானால், பிரியமானவர்களே, அதை விட ஒரு பரிதாபமான நிலை இந்த பூமியில் ஒன்றும் இல்லை என்று வேதம் பதிவு செய்கிறது. எனவே நீங்கள் நானும் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற சரீரமாக, போய்விடுகிற, பரிசுத்தாவியானவர் வந்து போகிறதில்ல, தங்குகிற ஒரு சரீரம். அப்போ பரிசுத்தாவியானவர் தங்குகிற இந்த சரீரம் இதுதான் ஆலயம். ஆனால் இன்றைக்கு ஆலயத்திற்கு வேறு ஒரு கான்செப்டை கொடுத்து விட்டார்கள் பல போதகர்கள். ஆலயத்தில் மட்டும் பரிசுத்தம், ஆலயத்தில் மட்டும் பரிசுத்த ஆராதனை, ஆலயத்தில் மட்டும் பரிசுத்த ஜெபம், ஆலயத்தில் மட்டும் பரிசுத்த, இப்படி ஆலயத்தில் மட்டுமே இல்லை. பிரியமானவர்களே, நீ நடந்த ஆலயம். அதுக்காக ஆலயம் பரிசுத்தமாக இருக்கக்கூடாது என்ற அர்த்தத்தில் நான் இங்கே பேசவில்லை. புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. நீயும் நானும் 24 மணி நேரமும் 7 நாளும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு வருஷமும் எங்கெங்கெல்லாம் நீங்கள் நானும் இருக்கிறோமோ அதெல்லாம் தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய பரிசுத்தனுடைய ஆலயமாக நீங்கள் நானும் நடக்கிறோம், ஜீவிக்கிறோம், சுவாசிக்கிறோம், செய்கிறோம். எல்லாம் இது நம்முடைய ஆவி, ஆன்மா, சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீங்கள் நானும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இந்த சரீரத்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே சரீரத்தை நீ நான் கெடுத்துக்கொள்ளாதபடி, இந்த சரீரத்தில் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று வாஞ்சித்து அதற்காக பல நடவடிக்கைகளை செய்கிறோமோ, அதை விட முக்கியமான ஒரு நடவடிக்கை, பாவம் இல்லாதபடி இந்த சரீரத்தை நீங்கள் நானும் காத்து கொள்ள வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிற ஒரு ஆலயம். பரிசுத்த ஆவியான வார்த்தையிலே பரிசுத்தம் வருது பாருங்களேன். எனவே பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் நானும் இந்த பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடி, இந்த பாவம் நம்மில் நுழையாதபடி பாதுகாத்த கிருபை செய்வராக ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமான பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த சரீரம் நீர் கொடுத்த சரீரம், இந்த சரீரம் ஆண்டவரே உம்மாலே வாழ்கிறது, உம்மாலே இந்த சரீரம் நடக்கிறது, உம்மாலே இந்த சரீரம் சுவாசிக்கிறது ஆண்டவரே. ஆனால் இந்த சரீரத்தை பல வேளைகளில் நான் கெடுத்து விடுகிறேன். பார்வையினாலே, சிந்தனையினாலே, செயலினாலே, நான் என்ற காரியத்தினாலே இந்த சரீரத்தை நான் கெடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. என்னை மன்னிங்க, எங்களை மன்னிங்க. வருகின்ற நாட்களில் பாவம் இந்த சரீரத்தை ஆளாதபடி நீர் ஆளுவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிரியமான காரியங்களை இந்த சரீரத்தின் வழியாக நாங்கள் செய்யும்படியாக, இந்த சரீரத்தின் வழியாக உம்மை மேம்படுத்தும்படியாக ஆவி, ஆன்மா, சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.